வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு ஃபிலிம் பண்டல். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற படம் 2024ல நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆன ஒரு செம கியூட்டான அனிமேட்டட் ஃபேண்டசி மூவியை தான் பார்க்க போறோம். படத்தோட பேரு ஓரியன் அண்ட் த டார்க். இந்த படத்தோட ஒன்லைன் என்னதுன்னா, ஒரு குட்டி பையனுக்கு பயம். எதை பார்த்து அப்படின்னா எல்லாத்துக்குமே அவன் பயப்படுவான். குறிப்பா இருட்டுனா ரொம்பவே பயந்துகிட்டு இருப்பான். அப்ப இப்படி ஒரு நாள் அவனோட வீட்டுல இருட்டை பார்த்து ரொம்ப பயந்துகிட்டு இருக்கும் போது அந்த இருளே ஒரு உருவமா ஆகி அவன் முன்னாடி பேசிக்கிட்டு இருக்கு. எதுக்குடா என்ன பார்த்து பயந்துகிட்டு இருக்க அப்படின்னு. அப்ப அதை பார்த்து அந்த பையனும் ரொம்பவே பயப்படுறான். உன்னோட பயத்தை போக்குறண்டா அப்படின்னு அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா அந்த இருட்டை அவனை ஊரை சுத்தி காமிச்சுக்கிட்டு இருக்கு. அப்ப அந்த பயணத்தோட முடிவுல தான் அவன் இருட்டை பார்த்து பயப்படுறதை விட்டானா, இந்த பயணத்துல அவன் யார் யாரெல்லாம் மீட் பண்ணா, இதுக்கு நடுவுல என்னென்னலாம் நடந்துச்சுன்னு சொல்றதுதான் இந்த படத்தோட மீதி கதை. படம் ரொம்ப ஃபன்னாவே இருக்கும். ஸோ யாருமே ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. படத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் ஷேர் பண்ணி விட்டு நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபுமே பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஒன்ஸ் அகைன் வெல்கம் டு ஃபிலிம் பண்டல். இவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ. இவனோட பேரு ஓரியன். அப்போ அவன் ஸ்கூல் கிரவுண்ட்ல நடந்து வந்துகிட்டு இருக்கும் போதே எதிரில் அவனுக்கு ரொம்ப பிடிச்ச சாலிங்கிற ஒரு பொண்ணு மேறந்துகிட்டு இருக்கா. அப்ப நான் அவகிட்ட போய் பேச போறான் அப்படின்னு நடந்து வந்துகிட்டு இருந்த அவன் அந்த பொண்ணை கிராஸ் பண்ணி அப்படியே போயிடுறான். எதுக்காக அந்த பொண்ணு கூட பேச மாட்டேங்கிறான் அப்படின்னு பார்த்தா பயம். பொண்ணுங்க கிட்ட பேசுறதுக்கு பயம் கிடையாது, தலைவனுக்கு எல்லாத்து மேலேயும் பயம். அதனாலேயே கிளாஸ்ல யாரு கூடயுமே பேச மாட்டான். ரொம்பவே சைலண்டாக தான் இருப்பான். அவனுக்கு கிளாஸ்ல டீச்சர் கேள்வி கேட்கும் போது அவனுக்கு ஆன்சரே தெரிஞ்சாலும் சொல்ல மாட்டான். ஏன்னா பசங்க இதை வச்சு கிண்டல் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு. இவ்வளவு அவன் பாத்ரூம்ல ஃபிளஷ் பண்றதுக்கு கூட பயப்படுவான். ஒருவேளை நம்ம இந்த ஃபிளஷ் அழுத்தும் போது தண்ணி அடைச்சு ஸ்கூல் முழுக்க வெள்ளமா மாறிடுமோ அப்படின்லாம் ஓவர் இமேஜினேஷனும் பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்படி அவன் பண்ற எல்லா இமேஜினேஷனையும் அவனோட நோட் புக்ல டிராயிங்காகவும் வரைஞ்சு வச்சிருப்பான். நான் எதுக்கெல்லாம் பயந்துகிட்டு இருக்கேன் அப்படின்றத பத்தி. அப்ப அந்த ஸ்கூல்ல ஜியான் மாதிரி ஒருத்தர் இருக்கிறான். இவனோட பேரு ரிச்சி. இவனை பார்த்து நம்ம ஓரியனுக்கு பயம். எப்ப பாரு நம்ம ஓரியனை இவன் வறண்டு இழுத்துக்கிட்டே இருக்கும் போதே தப்பி தவறே நம்ம இவனை கோபத்துல அடிச்சுட்டா, மூக்கு மூளையில சிக்கி இவன் செத்துட்டா நம்மள அரெஸ்ட் பண்ணிடுவாங்களோன்ட்டுலாம் இவன் பயந்துகிட்டு இருப்பான். அப்ப அந்த டிராயிங்க அந்த ரிச்சிங்கிறவனுமே பார்த்து பயங்கர கோபத்துல இப்ப அடிக்கவும் வரான். அடிக்க வரவங்க கிட்ட போயிட்டு ரொம்ப நன்றி அப்படின்னு சொன்னதும் படுத்தே விட்டான் ஐயா அப்படிங்கிற மாதிரி ரிச்சியுமே விட்டு போயிடுறான். அப்புறம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை போல அடுத்த 2 நாள் நல்லா லீவ் என்ஜாய் பண்ணுங்க. மண்டே எல்லாரும் வரும்போதே நம்ம டூர் போறோம் அப்படின்னு அவங்க கிளாஸ் டீச்சரும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அதுக்கு எல்லாரும் பேரண்ட்ஸ் கிட்ட சைன் வாங்கிட்டு ஒரு லெட்டரையுமே கேட்டிருக்காங்க. எல்லா ஸ்டூடெண்ட்டுமே அந்த லெட்டர் இப்போ மிஸ் முன்னாடி சப்மிட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே நம்ம ஓரியன் மட்டும் அந்த லெட்டரை சப்மிட் பண்ணாம அப்படியே போயிடுறான். எங்கடா உன்னோட லெட்டர் அப்படின்னு கேட்டா, இல்ல மேம் எங்க பேரண்ட்ஸ் இதுக்குலாம் அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு அவங்க டீச்சர் கிட்ட சொல்லிட்டு ஓடி போயிடுறான். ஏன்னா டூர்ல வேன்ல தான் கூட்டிட்டு போவாங்க. அப்படி வேன்ல போய்கிட்டு இருக்கும்போது 4 டயரும் கலண்டு ஆக்சிடென்ட் ஆகிடுமோன்ட்டு தான் ஓரியனோட பயமா இருந்துகிட்டு இருக்கு. அப்ப ஸ்கூலை விட்டு வெளியே வந்து இப்ப வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு பார்த்தா இவன் பேசலான்னு ஆசைப்பட்ட பொண்ணு வந்து இவங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கு. ஒராயன், நான் உன் கிளாஸ் தான் ஞாபகம் இருக்குதா? மண்டே நம்ம எல்லாரும் ட்ரிப்புக்கு போகும்போது நான் உன் கூட உட்காந்துக்கிட்டுமா அப்படின்னு அந்த சாலிங்கிற பொண்ணுமே கேக்குறா. அந்த பொண்ணே இறங்கி வந்து பேசினாலும் நம்ம ஒராயன் உறைஞ்சு போய் நின்னுகிட்டு இருக்கிறான். அப்ப என்னடா எதுவுமே பேச மாட்டேங்கிறா அப்படின்னு சாலியுமே கேட்டுக்கிட்டு இருக்கா. அந்த நேரத்துல அவளோட அம்மாவும் வந்ததுனால சரி ஓகே ட்ரிப்புல பாப்போம் அப்படின்னு அவளும் போயிடுறா. அப்ப அப்படியே யோசிச்சுக்கிட்டு ஒராயனும் அவனோட வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்து பார்த்தா அவங்க அம்மா குக்கீஸ் பிளேட்டு மேல அந்த பெர்மிஷன் கார்டும் வச்சிருக்காங்க. என்னப்பா இதை மறந்து விட்டுட்டியா அப்படின்னு. அப்போ ஒராயனும் சொல்றா, இல்ல நான் ட்ரிப்புக்கெல்லாம் போகல, எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு. அப்போ ஒராயனோட அப்பாவும் அம்மாவும் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்க பாருப்பா, இதெல்லாம் இந்த வயசுலயே நீ எக்ஸ்ப்ளோர் பண்ணாதான் உண்டு, அப்பதான் நீ நிறைய கத்துக்க முடியும், இதுக்கெல்லாம் பயப்படாத அப்படின்னு அவங்க அப்பாவும் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அவங்க பேச பேச எல்லாத்துக்கும் ஆமசாமி ஆமசாமி அப்படிங்கிற மாதிரி போட்டுக்கிட்டு அன்னைக்கு நைட்டு அவன் டிவியுமே பாத்துக்கிட்டு இருக்கான். அந்த டிவில உயிர் இல்லாத பொருட்கள்ல இறந்து போற மாதிரி காமிக்கிறாங்க, மறுபடியும் உயிர் வர மாதிரியும் காமிக்கிறாங்க. இவனுக்கு இந்த ஆஃப்டர் லைஃப் பத்திலாம் நம்பிக்கை இல்ல போல. அதாவது இறந்து போனதுக்கு அப்புறம் மறுபிறவி எடுப்போம், இல்லாட்டி சொர்க்க நரகத்துக்கு போவோம் அப்படின்ற கான்செப்ட் எல்லாம் இவன் நம்ப மாட்டேங்கிறான். இறந்ததுக்கு அப்புறம் ஒரே இருட்டாதான் இருக்கும் அப்படின்னு அவனுக்குள்ளேயே பேசிக்கிட்டு இருக்கிறான். அப்புறம் அப்படியே ஒராயனை பெட்ல போட்டு அவங்க அம்மாவும் அப்பாவும் அவங்களோட ரூமுக்கு போகலாம் அப்படின்னு பாக்குறாங்க. அப்போ ஒராயனுக்கு பயம் வந்துடுது, ஆத்தி அம்மா அப்பா நம்மளை விட்டு போக போறாங்களே அப்படின்னு. அப்போ அவன் கதை சொல்றீங்களா அப்படின்னு கேட்டு ஒரு பெரிய புக்கு கையில கொடுக்கறான். இங்க பாருப்பா, நீ சின்ன பையன் கிடையாது, பெரிய பையனா வளர்ந்துட்ட, இதுக்கும் மேல கதையெல்லாம் நீ கேட்க கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க 2 பேரும் இப்போ
தூங்கலான்னு இப்போ கதவை மூடுறாங்க. கதவையாச்சும் மூடாதீங்க, கதவு ரொம்ப ஓப்பன்லயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க அம்மா அப்பா லைட் ஆஃப் பண்ணி விட்டு போயிடுறாங்க. ஆத்தி இருட்டா இருக்கு, இப்போ என்ன பண்றதுன்னு ஒராயனுக்கு ரொம்ப பயமா இருந்துகிட்டு இருக்குது. அப்போதான் அவன் பதுக்கி வச்சிருந்த சின்ன சின்ன லைட்ஸ் எல்லாம் வச்சு அந்த ரூமையே இப்போ பிரைட் ஆக்கிக்கிட்டு இருக்கிறான். இப்போ கொஞ்சம் வெளிச்சமா இருக்குது, நான் இனிமேட்டு எதுக்கும் பயப்பட மாட்டேன் அப்படின்னு அவன் சொல்லி வாய மூடுறதுக்குள்ள அந்த வீட்டுல கரண்ட்டுமே கட் ஆகிடுது. அங்கேயும் நம்மளோட ஆட்சி தான் போல. அப்போ ஆத்தி கரண்ட் போச்சு, எனக்கு இருக்கிற நம்பர் 1 பயமே இந்த இருட்டு தானே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது இந்த படத்தோட டைட்டில் கார்டை போட்டு ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஆத்தி இவ்வளோ இருட்டா இருக்குது, இன்னைக்கு ராத்திரியே நம்ம எப்படா தாண்ட போறோம், அப்பா அம்மாவை எழுப்பிடலாமா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா அப்பா அம்மாவுக்கு நாளைக்கு வேலை, ஸோ அதனால அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இப்போ என்னடா பண்ண போறோம் அப்படின்னு இப்போ டார்ச் எடுத்து ஆன் பண்ணா அந்த டார்ச்சும் பேட்டரி இல்லாம இப்போ ஷட் டவுன் ஆகுது. முடிஞ்சா இப்போ நம்ம பொங்கி எழுந்துட வேண்டியதுதான் அப்படின்னு இப்போ பெட்ல எந்திரிச்சு, அடே இருட்டு, நான் தான் இவ்வளோ பயப்படுறேன்னு தெரியுது, உடனே வெளிச்சத்தை கொண்டு வருவியா, என்ன நீ இருட்டாவே எடுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு அந்த இருட்டை போயிட்டு நம்ம ஓரியன் கண்டமேனிக்கு திட்டிக்கிட்டு இருக்கிறான். அப்போதான் அவனை சுத்தி ஒரு இருளும் சூழுது. ஆத்தி என்னடாச்சு பேய் வந்துருச்சா அப்படின்னு பார்த்தா அந்த இருட்டுக்கு ஒரு உருவம் வந்து நம்ம ஓரியன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்குது. என்னோட பேரு தான் டார்க், இப்போ எதுக்காக என்ன திட்டிக்கிட்டு இருக்க, காரணமே இல்லாம அப்படின்னு அந்த உருவம் சொல்லுது. அப்போ அதை பார்த்து ரூமுக்குள்ளேயே ஓரியனும் குடுகுடுன்னு ஓடிக்கிட்டு ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறான். என்னை பார்த்து பயப்படாத, நான் உண்மைதான், நான் உன்னை எதுவுமே பண்ண மாட்டேன், நீ மட்டும் என்னை பார்த்து பயப்படல, இந்த உலகத்துல கோடிக்கணக்கான பேர் காரணமே இல்லாம என்னை பார்த்து பயப்படுறாங்க அப்படின்னு அந்த டார்க்ன்ற உருவமுமே ஒரு லிஸ்ட காமிக்குது. அப்போ அதை பார்த்துட்டு நீ உண்மை கிடையாது உண்மை கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது இதுக்காகவே நான் பண்ண ஒரு டாக்குமெண்ட்ரி இருக்குது, இரு நான் உனக்கு போட்டு காட்டுறேன் அப்படின்னு 5 செகண்டுக்கு ஒரு டாக்குமெண்ட்ரி இருக்குது. இந்த உலகத்துல 5 கோடி வருஷத்துக்கு முன்னாடியே இருட்டு உருவாகிடுச்சு அப்படின்னு. என்னடா இதெல்லாம் ஒரு டாக்குமெண்ட்ரியா அப்படின்னு கேக்குறான். என்ன பண்றது, என்ன காரணமே இல்லாம நிறைய பேர் வெறுக்கிறாங்க, வாய்ப்பு கொடுத்து பார்த்தாதான் இருட்டோட அருமை தெரியும் அப்படின்னு அந்த டார்க் ரொம்ப சோகமா சொல்லிக்கிட்டு இருக்குது. அப்பதான் ஓரியனும் அதை பார்த்துட்டு என்கிட்டயே ஒரு நோட்ஸ் இருக்குது, நான் எதை பார்த்து பயப்படுவான் அப்படின்னு ஓரியனும் இப்போ ஒவ்வொன்னா அவனோட லிஸ்ட காமிச்சுக்கிட்டு இருக்கிறான். அப்போ அந்த ட்ரிப்புக்கான பெர்மிஷன் லெட்டர் அவன் கையில கிடைக்குது. நான் இதுக்கும் மேல பயப்படுறதுக்கு வேற எதுவுமே இல்ல, எனக்கு எல்லாத்த பார்த்தும் பயம் இருந்துகிட்டு இருக்கு, பயம் மட்டும் இல்லாட்டி இந்த ட்ரிப்புக்கு நானும் போவேன் அப்படின்னு அந்த டார்க்கு கிட்ட அவன் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அந்த டார்க்கும் ரொம்ப யோசிச்சுக்கிட்டு, கவலைப்படாத, அதான் நான் இருக்கல, என்ன பார்த்து தானே நீ ரொம்ப பயப்படுற, சோ அதை முதல்ல ஒழிச்சிருவோம் அப்படின்னு என் கூட வரியா அப்படின்னு அந்த டார்க்கும் கேக்குது. ஆத்தி ராத்திரி நேரத்துல வெளியே போறதா, என்னாலலாம் முடியாது அப்படின்னு அவன் பெட்ஷீட்டை போத்தி இருந்துகிட்டு இருக்கிறான். சொல்றது சொல்லிட்டேன், நீ வந்தாவா வராட்டி போ அப்படின்னு அந்த டார்க் உருவமுமே அந்த ரூமை விட்டு போயிடுது. அப்போ அந்த கருப்பு உருவம் நம்ம ரூமை விட்டு போயிடுச்சு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே அவனுக்குள்ள இருக்கிற எல்லா பயத்தை பத்தியுமே திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். நம்ம எதுக்காக இந்த மாதிரிலாம் பயந்துகிட்டு இருக்கோம், இதை போகணும்னா இந்த டார்க் கூட நம்ம போனாதான் சரியாகும் அப்படின்னு, நான் உன் கூடயே வர இன்னைக்கு நீ இருக்கியா அப்படின்னு கேக்குறான். அப்ப பார்த்தா டார்க் அங்கதான் இருந்துகிட்டு இருக்கிறான். தெரியும் நீ வருவன்ட்டு, நான் இங்கதான் இருந்துகிட்டு இருக்கேன், பயணத்தை ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவனை புடிச்சிட்டு அப்படியே வானத்தை நோக்கி போய்கிட்டு இருக்குது. அதை பார்த்து பையனுக்கு அள்ளு இல்லாம கத்திக்கிட்டு இருக்கிறான். அப்படி நிறுத்துங்க நிறுத்துங்கன்னு ஒரு வாய்ஸ் ஓவரும் கேக்குது. யாருன்னு பார்த்தா கட் பண்ணா ஒரு குட்டி பொண்ணு பேசிக்கிட்டு இருக்கா. யாருக்கிட்ட அப்படின்னு பார்த்தா வளர்ந்த ஓரியன் கிட்ட. இந்த குட்டி பொண்ணு தான் ஓரியனோட பொண்ணு, அதாவது ஃபியூச்சரை இப்போ காமிக்கிறாங்க. இருட்டை பார்த்து எதுக்காக பயம் வருதுன்னா, கற்காலத்துல இருந்தே நைட்ல வேட்டையாடுற விலங்குகளை பார்த்து தான் பயமும் உருவாகுச்சு, அதனாலதான் இந்த காலம் வர ஜெனட்டிக்காவே இருட்டை பார்த்து பயம் வருது அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கிறா. அப்ப இவ்வளவு நேரம் ஓரியன் இதெல்லாம் தான் பொண்ணு கிட்ட கதையா சொல்லிக்கிட்டு இருக்கும் போது, அப்படியாமா சரி ஓகே அப்ப நீ லைட்டை போட்டுட்டே தூங்கு அப்படின்னு அவனும் போய்கிட்டு இருக்கும் போது, அப்போ ஒரு நிமிஷம் இருங்க, நீங்க சொல்ற கதையை வச்சு என்னோட பயம் போக போறது இல்ல, ஆனா உங்க கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவே இருக்குது, ப்ளீஸ் சொல்லுங்களேன் அப்படின்னு மறுபடியும் இப்ப அந்த கதையை கண்டினியூ பண்றாங்க. அப்ப டார்க்கும் ஓரியனை தூக்கிட்டு இப்போ உலகத்தை சுத்திக்கிட்டு இருக்கும் போது அவ இன்னமும் மரண பயத்துல தார்ந்துகிட்டு இருக்கிறான். அப்போ காட்டுக்குள்ள மின்மணி பூச்சி, கடல்ல ஜெல்லி ஃபிஷ் அப்படின்ற எல்லாத்தையுமே காமிச்சாலும் அவனுக்கு அதெல்லாம் பார்த்து ரொம்பவே பயமா இருந்துகிட்டு இருக்கு. அது என்ன கடலுக்கிட்ட எல்லாம் கூட்டிட்டு போகாத, மேலேயே கூட்டிட்டு போய், இல்லாட்டி சுறாமீன் என்ன கடிச்சிட போகுது அப்படின்னு. அதுக்கு டார்க்கும் அவனை மேல கூட்டிட்டு வந்துட்டு, அதுக்கெல்லாம் எதுக்கும் பயப்படாத, அதான் நான் இருக்கனே, நான் இருக்கும்போது உன்னை யாரு என்ன பண்ணிடுவா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே ஓரியன் தெரியாதனமா கீழே விழுந்துகிட்டு இருக்கிறான். அப்போ அவ்வளவுதான்டா நம்ம இவ்வளவு நாள் நினைச்சது இப்ப நடக்க போகுதுடா, நம்ம சாக போறண்டா அப்படின்னு கத்திக்கிட்டே கீழே விழுந்துகிட்டு இருக்கும் போதே கடைசி நேரத்துல ஓரியனுமே வந்து காப்பாத்துறான். அப்போ ஒரு காட்டுக்கிட்ட இப்ப பறந்து வந்துகிட்டு இருக்கும் போது என்னை இறக்கி விட அப்படின்னு சொல்றான். நீ கொஞ்சம் விட்டுருந்தா நான் செத்துருப்பேன், நீ இவ்வளவு கேர்லெஸ்ஸாவா இருப்ப, முதல்ல என்னை வீட்டுல கொண்டு போய் விடு அப்படின்னு ஓரியனும் கத்திக்கிட்டு இருக்கும் போது, கண்டிப்பா உன்னை வீட்டுக்கிட்ட விடுறேன், அதுக்கு என்ன ஒரு 24 மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்றான். என்னன்னு பார்த்தா இவனால முன்னாடி வந்த மாதிரி பின்னாடி போக முடியாது, ஏன்னா இருளுங்கிறது 24 மணி நேரத்துக்கு ஒரு முறை தானே வரும். சோ அதனால அவனோட வேலைகளை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கும் போது, உன்னால
24 மணி நேரம்லாம் வெயிட் பண்ண முடியலனா இங்க இருந்து 1000 கிலோமீட்டர்ல உங்க வீடு இருக்குது, நீ பொடிநடையா நடந்தே போகலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். எது 1000 கிலோமீட்டரா, நான் அதுக்கு உன் கூடயே வந்துடுவேன் அப்படின்னு மறுபடியும் அவங்களோட பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இப்படி டார்க் உலகம் முழுக்க இருட்ட கொண்டு போய்கிட்டு இருக்கும்போது அவனுக்கு பின்னாடி நூல் பிடிச்ச மாதிரி சூரிய ஒளியோ வந்துகிட்டு இருக்கு. இருட்டுன்னு ஒண்ணு இருந்தா வெளிச்சம்னு இருக்கும்ல, அதனால காலையில எல்லாரும் புத்துணர்ச்சி எந்திரிக்கிறத பாத்துக்கிட்டு நான் பண்ற வேலை ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சூரியனும் வெளிச்சத்தை பரவிக்கிட்டு இருக்கு. அப்ப இப்ப உலகத்தை சுத்திக்கிட்டு இருக்கிற ஓரியனை தான் காமிக்கிறாங்க. அப்போ டார்க் வந்து சொல்லிக்கிட்டு இருக்குது, நான் இருளை பரப்புனதுக்கு அப்புறம் தான் சில பேர் வேலைக்கு வருவாங்க அப்படின்னு. அது யார் வேலைக்கு வருவா அப்படின்னு கேட்டதுக்கு, நம்ம ரொம்ப நேரம் பறந்துகிட்டு இருக்கோம், சோ அதனால பிரேக் எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு ஹோட்டலுக்குமே வந்திருக்காங்க. அதாவது க்ளோஸ் பண்ணப்பட்ட ஒரு கெஃபேக்கு தான் வந்திருக்காங்க. அங்க பார்த்தா ஒரு 5 உருவங்கள் சீட்டு விளையாண்டுகிட்டு இருக்குது. அதுங்க டார்க்க பார்த்ததும் வா வந்து உட்காரு, நீ ஒரு கை போடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே டார்க்குக்கு பின்னாடி இருக்கிற ஓரியனை அங்க ஒருத்தன் பார்த்துடுறான். இவனை பாரு, இவன் தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான், இதனால நமக்கு பெரிய பிரச்சனையே வருமே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதுதான், நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க, இவன் நம்ம கூட 24 மணி நேரம் மட்டும் தான் இருப்பான், சோ இவனோட பேரு ஓரியன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஓரியன் கிட்ட அந்த 5 பேரையுமே இன்ட்ரோடியூஸ் பண்றான். இந்த கொசு மாதிரி இருக்குதே, இதோட பேர் தான் இன்சோமனியா. அதாவது நடுராத்திரியில சில பேத்துக்கு தூக்கம் வராதுல, அந்த வேலையெல்லாம் இவன் தான் பண்ணுவான். இன்னொன்னு குட்டியா கியூட்டா இருக்குதே, இதோட பேரு சைலண்ட். சில இருட்டான பகுதிகள்லாம் ரொம்ப அமைதியா இருக்கும்ல, அந்த வேலையை இதுதான் பார்க்கும். அப்புறம் இந்த டீயை கையில வச்சுக்கிட்டு இருக்குதே, இதோட பேர் தான் ஸ்லீப். ஸ்லீப்னா என்னன்னு தெரியும், நமக்கெல்லாம் தூக்கத்தை வர வைக்கிறதே இவன் தான். அப்புறம் இந்த டேப் ரெக்கார்டர் மாதிரி இருக்குதே, இதோட பேரு அன்எக்ஸ்பிளைனபிள் நாய்ஸ். அதாவது இருட்டான இடத்துல தேவையில்லாத சத்தெல்லாம் வரும்ல, அதெல்லாம் கொடுக்கறதே இதுதான். அப்புறம் இந்த கடைசியா ஜொலிச்சுக்கிட்டு இருக்கிறதையும் இன்ட்ரோடியூஸ் பண்றான். இதோட பேரு தான் ஸ்வீட் ட்ரீம்ஸ். அதாவது இன்னைக்கு நம்ம தூங்கும் போது நல்ல கனவு வருதுன்னா அதுக்கு காரணம் இதுதான். அப்போ அந்த ஸ்வீட் ட்ரீம்ஸ் தான் இப்போ டார்க்கு கிட்ட வந்து பேசுது, நீ தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிற, இதனால இயற்கையே ரொம்ப கொலாப்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்குது. டேய் தம்பி, நீ இங்க இருந்தே நடந்து போயிரு, அதான் உனக்கு நல்லது அப்படின்னு அந்த ஸ்வீட் ட்ரீம்ஸ் ஓரியன் கிட்ட சொல்லுது. அதை கேட்ட டார்க்கும், நீ எதுக்கு அவனை பயமுறுத்திக்கிட்டு இருக்க, இன்னும் 24 மணி நேரத்துல இவன் பயத்தை நான் போக்குவேன்ட்டு நான் அவன்கிட்ட சொல்லியிருக்கேன், உங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வராதே, இவனை நான் பாத்துக்கிறேன் பத்திரமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வேலையை இப்போ எல்லாரும் இப்போ பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போதான் டார்க்கு கிட்ட ஓரியனுமே பேசுறான், இந்த 24 மணி நேரத்துல என் பயம் போய்கிடுமா அப்படின்னு. கண்டிப்பா போக வச்சிருமா அப்படின்னு டார்க் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே பின்னாடி வெளிச்சமா இருந்துகிட்டு இருக்கு. என்ன வெளிச்சது அப்படின்னு கேட்டதுக்கு அப்போதைக்கு டார்க் பின்னாடி என்ன வருதுன்னு சொல்லாம இப்ப மறுபடியும் பறந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப மறுபடியும் ஓரியன் ஒரு மாதிரி ரொம்ப சோகமா இருந்துகிட்டு இருக்கும் போது, இங்க பாரு, எதுக்கு நீ மறுபடியும் சோகமா இருந்துகிட்டு இருக்க, நீ இப்படி எல்லாம் இருக்காத, இந்த 5 பேர் இப்படி எல்லாம் வேலை பண்றாங்கன்னு பாப்போமா அப்படின்னு இப்ப முதல்ல ஸ்லீப் என்ன வேலை பண்றான் அப்படின்றத காமிச்சுக்கிட்டு இருக்கிறான். அப்ப ஸ்லீப் இந்த மாதிரி முடிச்சுக்கிட்டு இருக்கிறவங்கள வினோதமா தூங்க வைக்கிறான். அதை பார்த்தும் ஓரியன் ரொம்பவே பயப்படுறான், இவ ரொம்ப கிரேசியா எல்லாரையும் தூங்க வைக்கிறான், நீ இதனால அவங்களுக்கு ஏதோ ஆபத்து வந்துருமா அப்படின்னு. நீ எதுக்கும் பயப்படாத, அவ ரொம்பவே ப்ரொஃபஷனல், பல வருஷமா அவ இதைத்தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறா, அவ எல்லாரையுமே ஒவ்வொரு விதமா தான் தூங்க வைப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே ஒரு குழந்தைய சுத்தி எல்லாம் அடிச்சு தூங்க வைக்கலான்னு பாக்குறா. அப்போ ஓரியன் வந்து கத்துறான். அதனால ஸ்லீப்பும் பயந்துகிட்டு, இவனை எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்த, இங்க பாரு, இவ சொன்னல இவ என்னோட வேலையை கெடுக்கிறான், மரியாதையே இங்க இருந்து போங்க, என்ன பண்றதே எனக்கு தெரியும் அப்படின்னு அவங்க 2 பேரையுமே ஸ்லீப் வந்து விரட்டி விடுறா. அடுத்து இப்ப அவங்க 2 பேரும் இன்சோமனியாவை தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அவ என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறான்னா, இந்த மாதிரி எல்லாரும் ஆழ்ந்த தூக்கத்துல இறந்துகிட்டு இருக்கும் போது அவங்க வாழ்க்கையில நடந்த சோகமான விஷயத்த நினைவுக்கு கொண்டு வரா. அதனாலேயே தூக்கத்துல இருந்து பாதி பேர் எந்திரிச்சிடுறாங்க. நீங்க பாதி நேரம் தூங்காம இருந்தீங்கன்னா அதுக்கு காரணம் இவன் தான் போல, நான் தூங்காம இருந்ததுக்கு காரணமும் இவன் தானா அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கிறான். அப்ப அதை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஓரியனும், அப்போ அடுத்து வா நம்ம கொயட்டை பார்க்கலாம் அப்படின்னு அந்த குட்டியா கியூட்டா எலி போல இருந்துச்சு அது பண்ற வேலையை தான் காமிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அது ஒரு டவுன்ல இருக்கிற தேவையில்லாத நாய்ஸை எல்லாத்தையுமே இது அப்சர்வ் பண்ணி அந்த டவுனையே ரொம்ப அமைதியாக்கிக்கிட்டு இருக்குது. அதை பார்த்த ஓரியனும் உடனே ரொம்ப சைலண்ட் ஆகிடுச்சு அப்படின்னு அவன் பயங்கரமா கத்துறான். அதனால அடக்கி வச்சிருந்த கொயட்டும் அதோட சவுண்டை ரிலீஸ் பண்ணிடுது. அப்ப எவன்டா இப்படி கெடுத்து விட்டதுன்னு கொயட்டும் ஓரியனை பார்த்து இப்ப டார்க்கு கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்குது. ஆனா கொயட்டோட சவுண்ட் என்னமோ கீச்சு கீச்சுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறதுனால டார்க்கு சுத்தமா புரியல. பரவாயில்ல, பையன் ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கிறான், ஆனா அவன் கோவமா இருக்கிறான்றது மட்டும்தான் நமக்கு புரியுது அப்படின்னு, வா அடுத்த ஆளை பார்க்கலாம் அப்படின்னு அவங்க பறந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப 4வது அந்த டேப் ரெக்கார்டு உருவத்துல இருந்த நாய்ஸ் கிட்ட தான் வராங்க. நைட்ல தேவையில்லாம வர பயமுறுத்துற சவுண்ட் எல்லாம் இதுதான் ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்குது. அதை வச்சு தூங்க போன ஒரு குழந்தையுமே எழுப்பி விட்டுறது. அதை பார்த்த ஓரியன் வந்து அந்த வீட்டை பார்த்து கத்திக்கிட்டு இருக்கான், பயப்படாதப்பா, ஏதோ தெரியாம நடந்துருச்சு, நீ நல்லா தூங்குப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அந்த நாய்ஸ் வந்து ஓரியன் கிட்ட பேசுது. தம்பி, இதெல்லாம் காலங்காலமா இப்படிதான் இருக்குது, நீ ஒரே நைட்ல வந்து எதையுமே மாத்திர முடியாது, சோ என் வேலையை கெடுக்காம நீ அமைதியா இரு
இருக்கியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு நாய்ஸும் அடுத்தவனை பயமுறுத்துறதுக்காக இப்ப வேற வீட்டுக்கும் போகுது. இப்ப டார்க் வந்து ஓரியனை இப்போ ஸ்வீட் ட்ரீம்ஸ் கிட்ட தான் கூட்டிட்டு போகுது. நான் எதுக்காக இப்போ இதை லாஸ்டா காட்டுறேன்னா, இவன் பண்றதுதான் ரொம்பவே புனிதமான செயல் அப்படின்றதுக்காக தான் நான் இவனை லாஸ்டா காட்டுறேன் அப்படின்னு இப்போ ஸ்வீட் ட்ரீம்ஸ் ஒருத்தரோட மூளைக்குள்ள இருந்துகிட்டு இருக்கு. அந்த மூளைக்குள்ளயுமே டார்க் வந்து இப்போ ஓரியனை கூட்டிட்டு போகுது. அப்போ இவங்க இருக்கிறது ஒரு எம்ப்ளாயோட மைண்டுக்குள்ளதான் இருக்கிறாங்க. அந்த எம்ப்ளாயி வந்து நாளைக்கு நம்ம எப்படி பிரசன்டேஷன் பண்ண போறோம் அப்படின்றத இப்போ ரிஹர்சல் பார்த்துக்கிட்டு அதுல பரிசு வாங்குற மாதிரியும் கனவு கண்டுகிட்டு இருக்கிறாங்க. அப்போ அதை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஓரியன் வந்து இவங்களோட கனவுலாம் ரொம்ப நல்லா இருக்குது, எனக்கு வர கனவுலாம் ரொம்பவே மோசமா இருக்கும். ஒரு நாள் நான் பல்லாஸ்பத்திரியில இருந்துகிட்டு இருக்கும் போது கொடூரமான வெள்ளரிக்கா என் பல்ல கட் பண்ற மாதிரிலாம் வரும் அப்படின்னு இவன் வாயில சொல்றது அது அந்த லேடியோட கனவுல ரிஃப்ளெக்ட் ஆகுது. பரிசு வாங்கிக்கிட்டு இருந்தவங்க திடீர்னு பல்லாஸ்பத்திரியில இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு கோரமான வெள்ளரிக்கா அவங்க பல்ல கட் பண்ண வந்துகிட்டு இருக்கு. அப்ப என்னடா இவங்க இப்படி பயந்துகிட்டு இருக்கிறாங்க, நம்ம இருக்கிற இடத்துல இவங்க இப்படி பயப்படக்கூடாது, யார் பண்ற வேலைடா அப்படின்னு பார்த்தா அங்க ஓரியனும் டார்க்கும் இருக்கிறத ஸ்வீட் ட்ரீம்ஸ் பாத்துடுறாங்க. அப்போ உங்களதான் இங்க நான் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டுன்னு எதுக்கு வந்தீங்க அப்படின்னு ஸ்வீட் ட்ரீம்ஸ் இப்ப கத்திக்கிட்டு இருக்கிறா. அப்ப அதை கேட்ட ஓரியனும் ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது, நீ எதையுமே கெட்டதான் நினைச்சிடாத, ஏன்னா நீ என்ன நினைச்சாலும் இந்த கனவுல அது ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்றா. அதை கேட்டதும் இதை கொஞ்சம் முன்னாடி சொல்லியிருக்க கூடாதா அப்படின்னு ஓரியனும் சொல்றான். ஏன்னு பார்த்தா ஓரியன் வந்து ரிச்சியை நினைச்சிருப்பான் போல. அவ ஒரு மான்ஸ்டர் மாதிரி வந்து அங்க இருக்கிறவங்க எல்லாரையுமே புரட்டி போட்டுக்கிட்டு இருக்கிறான். இப்ப ஸ்வீட் ட்ரீம்ஸையும் டார்க்கையும் ஒரு லாக்கர்ல வச்சு போட்டி போட்டுடுறான். அப்ப இப்போ ஓரியன் மட்டும் இப்ப தப்பிக்கிறதுக்காக ஓடி போய்கிட்டு இருக்கும் போது டார்க்குக்கு ரொம்ப பயமாகிடுது, அவனுக்கு ஏதாவது ஆகிடுமா அப்படின்னு. அப்ப ஸ்வீட் ட்ரீம்ஸ் கிட்ட கேள்வியும் கேட்கறான், கனவுல அவனுக்கு என்ன நடந்தாலும் அவனுக்கு ரியல் லைஃப்ல பாதிக்குமா அப்படின்னு. அதுக்கு ஸ்வீட் ட்ரீம்ஸ் வந்து அவ இங்க செத்துட்டானா ரியல் லைஃப்லயும் செத்துடுவான் அப்படின்னு சொல்லுது. அப்ப உருவத்துல பெருசா இருந்துகிட்டு இருக்கிற ரிச்சி இப்போ ஓரியனை பிடிச்சி டாய்லெட்ல முக்கிடலாம் அப்படின்னு அவனை இப்ப கிட்ட போய்கிட்ட இருக்கிறான். அப்போ டார்க் வந்து சொல்லிக்கிட்டு இருக்குது, எதையாவது நினைச்சு தப்பிச்சிடுறா அப்படின்னு. அந்த சமயத்துல தான் அவன் பயத்துல வரைஞ்சு வச்சிருந்த அந்த விஷயமும் அவனுக்கு ஞாபகத்துக்கு வருது, அதாவது டாய்லெட் அடைச்சி வெளில வர மாதிரி. அப்போ அதே மாதிரி அந்த டாய்லெட்ல இருந்து தண்ணி வெளியே வந்து இப்போ ரிச்சியும் கீழே விழுறான். அப்போ ஒரு பெரிய டோர் ஓபன் ஆகி உள்ள எல்லாத்தையுமே இழுத்துக்கிட்டு இருக்குது. அதுக்குள்ள ரிச்சியும் விழுறான். பின்னாடியே ஓரியனும் அந்த ஓட்டைக்குள்ள போகலான்ற போது கரெக்டான சமயத்துல டார்க் வந்து காப்பாத்திடுறான். அப்போ உடனே இப்போ 3 பேருமே அந்த மூளையை விட்டு வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்ததும் ஸ்வீட் ட்ரீம்ஸ் இப்போ வரையனை பார்த்து கத்திட்டு போகுது, உன்னால எல்லாமே நாசமா முடிஞ்சிருக்கும் அப்படின்னு. அப்போ அதை கேட்டு நான் ரொம்ப அன்லக்கி அப்படின்னு வரையனும் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது, சேச்சே நீ அன்லக்கிலாம் இல்லடா, உன்னோட பயத்தை போக்கிதான் நீ அவங்கிட்ட இருந்து தப்பிச்சு உயிரையும் காப்பாத்திக்கிட்ட, சோ நீ ரொம்ப தைரியசாலியா அப்படின்னு ரொம்பவே மோட்டிவேஷனலா இப்போ டார்க்கும் பேசிக்கிட்டே இருக்கும் போது, இல்ல நீ சும்மா என்ன சமாதானப்படுத்துறதுக்காக தான் இப்படி சொல்ற, நான் தைரியசாலிலாம் கிடையாது அப்படின்னு ஒராயனும் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அப்ப இப்ப அந்த இடத்துல ஒராயனை நிக்க வச்சுட்டு, என்ன பாரு, என்ன பார்த்தா உனக்கு பயம் வருதா அப்படின்னு கேட்டதுக்கு கண்டிப்பா வரல அப்படின்னு அவன் சொல்றான். ஸ்டார்டிங்ல பயந்தல்ல, இப்ப நீ பயப்படல, சோ இதுதான் உன்னோட முதல் மாற்றம் அப்படின்னு டார்க்மே ரொம்ப புத்துணர்ச்சியா பேசிக்கிட்டு இருக்கிறான். அப்ப இப்படி அவன் பேசுறதை கேட்ட ஓரியனும் மறுபடியும் ரொம்ப சந்தோஷமாகிடுறான். சரிவா போமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க மறுபடியும் அவங்களோட பயணத்தை ஆரம்பிக்கும் போது ஓரியன் வந்து சொல்றான், நான் உன்னை பத்தி என் பொண்ணு கிட்ட சொல்லுவேன் அப்படின்னு. அதை கேட்ட டார்க்குக்கு ஒண்ணுமே புரியல, எது பொண்ணா, நீயே குட்டி பையன், உனக்கு எதிரா பொண்ணு அப்படின்னு கேட்டா, ஃபியூச்சர்ல வர என் பொண்ணு கிட்ட உன்னை பத்தி சொல்லுவேன் அப்படின்னு சொல்றான். அப்போ கதையை நிறுத்துங்க, நீங்க பாஸ்ட்லயே என்னை பத்தி சொல்லிருக்கீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அப்போவா இருந்துகிட்ட இருக்கிற வராயனும் ஆமா அப்படின்னு சொல்றான். அப்ப இருட்டு கூட தானே பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, இப்ப எதுக்கு ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ற கதையெல்லாம் உள்ள வருது அப்படின்னு கேட்டுக்கிட்டு, கதைனா அப்படி இப்படிதான் இருக்கும், கண்டினியூ பண்ணவா வேணாமா அப்படின்னு கேக்குறான். பரவாயில்ல பரவாயில்ல, கதை நல்லா தான் இருக்குது, கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு இப்ப மறுபடியும் கதைய ஆரம்பிக்கிறாங்க. இப்ப மறுபடியும் பயணத்தை ஆரம்பிச்சதுல இருந்து ஓரியனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பயமும் விட்டு போய்கிட்டு இருக்குது. சொல்ல போனா ஃபர்ஸ்ட் அவன் கடலுக்கிட்ட போனாலே பயந்துகிட்டு இருந்தான், ஆனா இப்போ கடலுக்குள்ள தலையை விட்டு எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கிறான். அதுக்கப்புறம் இன்சோமனியா ஒருத்தனை எவ்வளவோ இழுப்பு ட்ரை பண்ணுது, பட் முடியல அப்படின்னு இப்போ ஒராயனே களத்துக்குள்ள இறங்கி அங்க இருக்கிற சில பேத்தை எழுப்பி விட்டுக்கிட்டு இருக்கிறான். அதே மாதிரி நாய்ஸ், ஸ்வீட் ட்ரீம்ஸ் எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணிக்கிட்டும் இருக்கிறான். அந்த சமயத்துல அந்த 5 பேரு கூடயும் நல்ல நண்பர்களாகவும் மாறிக்கிட்டு இருக்கிறான். அப்ப இப்படியே சந்தோஷமா எல்லாரும் உலகத்தை சுத்தி வந்துகிட்டு இருக்கும் போது அங்க ஒரு வீட்டுல ஒரு குட்டி பையன் அவங்க அம்மா கிட்ட இருட்ட பார்த்து எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு அழுதுகிட்டு இருக்கிறான். அதை கேட்ட டார்க்கு இவ்வளவு நேரம் சந்தோஷமா இருந்தவன் பட்டுன்னு சோகமாகறான். உடனே இப்ப டீ பிரேக்குக்காக ஒரு கடைக்குள்ளேயே
சண்டையும் போடுறாங்க. அப்ப அங்க டார்க் ஒரு மாதிரி சோகத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கிறான். எதுக்குடா சோகமா இருந்துகிட்டு இருக்கிற, எதை நினைச்சு வருத்தப்படாதரா அப்படின்னு ஓரியனும் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே எல்லாரும் என்னை பார்த்து பயந்துகிட்டு இருக்கிறாங்க. உண்மையிலேயே நான் கெட்டவனா இருப்பணும்ட்டு தான் எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு டார்க் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே முதல்ல நான் கூட தான் உன்னை பார்த்து பயந்தேன். உன்கிட்ட பழகினதுக்கு அப்புறம் தானே உன்னை பத்தி தெரியுது. சோ அவங்களுக்கும் போக போக புரிஞ்சுப்பாங்க, நீ எதுக்கும் கவலைப்படாதரா அப்படின்னு ஓரியனும் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அதுக்கப்புறம் இப்ப பிரேக் டைம் முடிஞ்சு எல்லாரும் இப்ப கடையை விட்டு வெளியே நின்னுகிட்டு இருக்கிறாங்க. அந்த சமயத்துல தூரத்துல இருந்து அந்த வெளிச்சமும் வந்துகிட்டு இருக்குது. அப்போ அதை பார்த்துட்டு அது என்ன வெளிச்சம் அப்படின்னு கேக்குறான். அப்பதான் இன்சோமனியா, அவன் தான் சூரியன், இருட்டோட பரம எதிரி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். எதுக்காக அப்படின்னு கேட்டா, இந்த உலகத்துல எல்லாருமே காரணமே இல்லாம இருட்ட விற்கிறாங்க, ஆனா அவனை மட்டும் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. அவனும் நானும் கிட்டத்தட்ட ஒரே வேலையை தான் பண்றோம், ஆனா அவனை மட்டும் பிடிச்சிருக்கு, என்ன மட்டும் ஏன் பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு டார்க்கும் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அப்போதான் அந்த சூரியனே இப்ப சொல்லுது, நான் எல்லாருக்குமே புத்துணர்ச்சியையும் சந்தோஷத்தையும் நான் கொடுக்கறேன், ஆனா நீ அதுக்கு நேர்மறையா ஆப்போசிட்டா பண்ணா மக்களுக்கு உன்னை பிடிக்காதுல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்குது. அப்ப நான் ஒன்னும் மக்களுக்கு எதிரானவெல்லாம் கிடையாது, நானும் மக்களுக்கு நல்லதுதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு டார்க் சொன்னதை கேட்டுக்கிட்டு, அப்படியா நீ என்ன நல்லது பண்ண கொஞ்சம் சொல்ல அப்படின்னு கேக்குது. அதுக்கு நம்ம டார்க்கும் அமைதியா இருந்துகிட்டு இருக்கும் போது, நீ இப்படியேதான் இப்ப பாரு அமைதியா இருந்துகிட்டு இருப்ப, சரி இன்னும் நீ 3 செகண்ட்ல போகாட்டி நீ மொத்தமா அழிஞ்சிருவா அப்படின்னு சொன்னதை கேட்டுக்கிட்டு டார்க்குமே இப்ப பறந்து போய்கிட்டு இருக்குது. என்னன்னா இந்த சூரியனும் டார்க்கும் ஒன்னாவே இருக்க கூடாது, அப்படி தப்பி தவறி ஒன்னா இருந்தாங்கன்னா டார்க் அதோட அழிஞ்சு போயிடுவான். அப்ப இப்படி அப்பா ஒராயனும் தான் பொண்ணு கிட்ட கதை சொல்லிக்கிட்டு இருக்கும் போது, ரொம்ப போர் அடிக்குது வீட்டுக்குள்ளேயே இருந்தா, நம்ம வெளியே வாக்கிங் போயிட்டே கதை சொல்றீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, சரி ஓகே நைட் நேரம் வேற, நாளைக்கு உனக்கு லீவு வேற, வெளியே நடந்து போலாமே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க 2 பேருமே வீட்டை விட்டு வெளியே வந்து இப்ப பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்க வீட்டு வெளியில ஆளே இல்லாத இருட்டான ஒரு பார்க்கும் இருந்துகிட்டு இருக்குது. அதுக்குள்ள ஓரியன் கூட்டிட்டு போவான் அப்படின்னு பார்த்தா, நம்ம வாமா ரோட்டு பக்கமா போவோம் அப்படின்னு ஆள் இருக்கிற அந்த பக்கமா கூட்டிட்டு போறான். அப்ப எதுக்காக என்ன அந்த பார்க் பக்கமா கூட்டிட்டு போகல அப்படின்னு இப்போ ஓரியனோட பொண்ணு கேட்டதுக்கு, எனக்கு இருட்டுனா இன்னமும் பயந்தாமா அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்போ கதையில மட்டும் எதுக்கு இருட்டை பார்த்து பயப்படாம இருந்துகிட்டு இருக்கிறீங்க, நீங்க உண்மையவே சொல்லுங்க, அதை தான் குழந்தைங்களும் விரும்புவாங்க, சும்மா பொய்யான கதையை கேட்கறதுக்கு உண்மையான கதையவே நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு இப்போ உண்மையான கதையவே கேட்கறா. அதனால இப்போ அப்பா ஓரியனும் இப்போ ரியல் ஸ்டோரியாவும் சொல்ல ஆரம்பிக்கிறான். அதாவது அவ மறுபடியும் இருட்டை பார்த்து பயந்துகிட்டு இருக்கிற மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க. அப்போ ஒரு இருட்டான வீட்டுக்குள்ள ஓரியன் போகவும் இப்ப பயந்துகிட்டு இருக்கிறான். நீ எதுக்காக பயப்படுற அப்படின்னு இப்ப அந்த 5 பேரும் கேட்டதுக்கு, எனக்கு இருட்டுனா இப்பவும் பயமா தான் இருக்குது, எனக்கு பிடிச்சதெல்லாம் வெளிச்சம் மட்டும்தான், வெளிச்சத்துலதான் எல்லாம் பிரைட்டா தெரியும், அங்க பல வண்ணங்கள் இருந்துகிட்டு இருக்கு, ஆனா இருட்டுல வெறும் கருப்பா தான் இருக்கும், நீங்களாம் நினைக்கிற மாதிரி வெளிச்சம் கிடையாது, இருட்டை விட ரொம்பவே நல்லவன் தான் வெளிச்சம் அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அப்போ அந்த 5 பேரும் நெருப்ப மூட்டி இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண பாக்குறாங்க. அதுக்கு ஓரியன் வந்து, நான் டார்க்க வில்லனாலா சொல்லல, ஆனா அவனை விட வெளிச்சம் ரொம்பவே நல்லவன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்குது. அப்ப இப்படி ஓரியன் சொல்றதா அந்த 5 பேரும் கேட்டுக்கிட்டு இப்ப பறந்து போறாங்க. அந்த சமயத்துல டார்க்குமே இதை கேட்டுடுறான். அப்போ உன் ஃப்ரெண்டு லைட் வர்றதுக்கு முன்னாடி நம்ம போயிடலாம், அவ வந்தானா நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு இப்ப ரொம்ப சோகமா டார்க்கு இப்போ ஓரியனை தூக்கி பறந்து போய்கிட்டு இருக்கிறான். அப்போ அந்த சமயத்துல டார்க் வந்து ஓரியன் கிட்ட பேசுது, இந்த மாதிரி நீ அவங்க கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டேன், அப்ப நீ இதுவரை பழகாத வெளிச்சத்தை பத்தி அவ்வளவு சொன்ன, உன் கூட இவ்வளவு நேரமா இருக்கேன், என்னை பத்தி நீ ஒரு நல்லது கூட சொல்லலையே அப்படின்னு டார்க்கும் ரொம்ப சோகமா பறந்து வந்துகிட்டு இருக்குது. அடுத்த பிரேக்ல இப்போ டார்க்க பத்தி இப்ப சில நல்ல விஷயங்களையும் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அதாவது எழுதி வச்சு என்னென்ன நல்ல பாயிண்ட்லாம் இருக்கோ அதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். ஆனா இத அந்த 5 பேர் கேக்குற மாதிரி தெரியல. நீ முன்னாடி சொன்னதுதான் கரெக்ட், வெளிச்சம் தான் நமக்கு நல்லது அப்படின்னு இப்ப டார்க்கு கூட இனிமேட்டு வேலை செய்ய மாட்டோம், நாங்க வெளிச்சத்துக்கிட்டே போறோம் அப்படின்னு அந்த 5 பேரை இப்ப டார்க்கு கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு டார்க்கு எவ்வளவோ எக்ஸ்பிளைன் பண்ண பார்த்தாலும் அந்த 5 பேரும் நாங்க போக தான் போறோம் அப்படின்னு சொன்னதை கேட்டு, சரி ஓகே இன்னும் கொஞ்ச நேரத்துல வெளிச்சம் வந்துருவான், நீங்க அவங்க கூட வேலை செய்யுங்க, நான் போறேன் அப்படின்னு இப்போ ஓரியனை மட்டும் தூக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறான். அப்ப ஆல்ரெடி ரொம்ப சோகத்துல இருக்கும் போது இப்போ அந்த 5 பேர் போயிட்டாங்களேன்னு ரொம்ப சோகத்துக்கும் போறான். அப்போதான் மேகத்துக்கு நடுவுல பறந்து வந்துகிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல ஒரு மலை முகடு மேர்ந்துகிட்டு இருக்கு. அது மேல உட்காந்துக்கிட்டு, இதுக்கு மேல அந்த 5 பேர் என் கூட வரமாட்டாங்க, நாளையில இருந்து நீ வரமாட்ட, நான் மட்டும் தனியாவ பறந்து போறது, அதுக்கு நான் இல்லாமையே இருக்கலாம் அப்படின்னு, இதுக்கு மேல நான் எங்கேயும் பறந்து போறதா இல்ல அப்படின்னு அந்த மலை மேல உட்காந்துடுறான். அப்ப வெளிச்சமும் பின்னாடி பறந்து வந்துகிட்டு இருக்குது. அதை பார்த்துக்கிட்டு ஓரியன் என்னதான் சொன்னாலும் டாட் வந்து நகர்ற மாதிரியே தெரியல. சாரிடா உன்னை நான் வீட்டுல விடுவேன்னு சொன்னேன், ஆனா இப்ப முடியாது, என்ன மன்னிச்சிடறா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதுதான் அந்த மலையே இப்போ கிடுகிடுன்னு ஆடிக்கிட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தா இது மலையே கிடையாது, ஒரு பெரிய பறக்கிற ஆமை மேலதான் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த வெளிச்சமும் இப்போ டார்க்க கிராஸ் பண்ணுது. அப்படியே இப்போ டார்க்கும் சூரிய வெளிச்சத்தினால காணாம போயிடுறான். அதுக்கப்புறம் இப்போ உலகமே வெளிச்சமா தான் இருந்துகிட்டு இருக்குது. அப்போ அந்த பறக்கிற ஆமை மேல ஓரியனும் போய்கிட்டு இருக்கும் போது, அவ்வளவுதாமா கதை முடிஞ்சிச்சு அப்படின்னு அப்பாவா இருக்கிற ஓரியனும் தான் பொண்ணு கிட்ட சொல்றான். அப்ப என்ன இந்த கதையோட கிளைமேக்ஸ் இவ்வளவு மொக்கையா இருக்கு
அப்படின்னு அவ பொண்ணு கேட்டதுக்கு, நீ தான் நம்ம உண்மையான கதையை சொல்லு அப்படின்னு கேட்ட. அதான் நானும் உண்மையான கதையவே சொல்லிக்கிட்டே இருக்கேன். அந்த ஆமையில அப்படியே நான் யூரோப் வந்து இறங்கினேன், அங்க இருந்து அப்படியே நான் என்னோட வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்ப இந்த கதையோட கிளைமேக்ஸ நான் மாத்தவா அப்படின்னு அவளோட பொண்ணும் கேக்குறான். இதுல என்னமா இருக்கு, உன் கற்பனைக்கு ஏத்த மாதிரி என்ன வேணாலும் இந்த கதையை மாத்து அப்படின்னு சொல்லி இப்போ அவ பொண்ணு சொல்ற கதைய அப்பாவா இருக்கிற ஓரியன் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறான். அப்ப யூரோப்ல இருக்கிற ஓரியன் கிட்ட இப்போ ஓரியனோட பொண்ணே வந்து பேசுற மாதிரி காமிக்கிறாங்க. நீ யாருமா திடீர்னு ஆமை மேல வந்து என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டதுக்கு, என்னோட பேர் ஹைபேஷியா அப்படின்னு சொல்லி தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறா. அப்ப இது எந்த இடம் அப்படின்னு கேட்டதுக்கு, யூரோப்ல சரியா எங்கன்னு தெரியல, ஆனா இது யூரோப்னு மட்டும் தெரியும் அப்படின்னு அவ சொல்றா. அதை கேட்ட ஓரியனும், அப்ப என் வீடு இங்க இருந்து ரொம்ப தூரத்துல இருக்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, எனக்கு எல்லாமே தெரியும், உன்னோட கதையை ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் நான் வந்தேன். இப்ப இருள் இல்லாம இந்த உலகத்துல எல்லாமே கஷ்டமா தான் போக போகுது. மக்கள் கொஞ்ச நாளைக்கு வெளிச்சத்தை பார்த்து சந்தோஷப்பட்டாலும் போக போக அதுவே அவங்களுக்கு ஒரு பிரச்சனையா மாறும். அவங்களோட வளங்கள் எல்லாம் சூரிய வெளிச்சத்துல கருகி போகும். இருள் இல்லாம அவங்களால சரியா தூங்கவும் முடியாது. அது மட்டும் இல்லாம எல்லாருமே வெளிச்சத்தை தேடுவாங்க அப்படின்னு அவ ஒரு கவிதை சொல்லிக்கிட்டு இருக்கும் போது, இது அந்த 5 உருவங்களுமே ரியலைஸ் பண்றாங்க. ஐயோ நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோமே, நம்ம இரவு கூடயே இருந்திருக்கலாமே அப்படின்னு. அப்போ அவங்க 5 பேர் இப்ப மறுபடியும் நம்ம ஓரியன் கிட்டேயே வராங்க. இப்போ டார்க் அழிஞ்சிட்டான், அவனை எப்படி நம்ம மறுபடியும் கொண்டு வரது அப்படின்னு ஓரியன் கிட்ட ஐடியா கேக்குறாங்க. அதுக்கு இப்போ ஹைபேஷியாவை இப்போ தானா முன் வந்து ஒரு ஐடியாவும் கொடுக்கறா. டார்க்க பத்தி இருக்கிற ஒரே நினைவு நீ மட்டும்தான். ஸ்வீட் ட்ரீம்ஸ் கூட உன் மூளையில இருக்கிற அந்த டார்க்கோட நினைவுகளை தட்டி எழுப்பிட்டா இது எல்லாமே சரியா போகிடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறா. அப்ப இது நல்ல ஐடியாவே இருக்கே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இப்போ அதை எக்ஸிக்யூட்டும் பண்றாங்க. குவைட் வந்து சுத்தி இருக்கிற எல்லா சவுண்டையுமே அப்சர்வ் பண்றா. இப்போ அந்த இடமும் பக்கா சைலண்ட்ல இருந்துகிட்டு இருக்குது. உடனே ஸ்லீப் வந்து இப்போ அவனோட மாயாஜாலத்தை வச்சுக்கிட்டு ஓரியனை ஒரே செகண்ட்ல தூங்க வச்சிடுறான். அதுக்கப்புறம் இப்போ ஸ்வீட் ட்ரீம்ஸும் ஹைபேஷியாவும் என்ன பண்றாங்கன்னா ஒரையனோட மூளைக்குள்ள போறாங்க. ஒரையனோட மூளையில என்னென்ன பயம் இருக்கு அப்படின்றத அலசி ஆரஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போதான் ஒவ்வொன்னா பாத்துக்கிட்டு இருக்கும் போது டார்க்க மீட் பண்ண அந்த ராத்திரிக்குமே போறாங்க. அப்போ அந்த ராத்திரியில இப்போ இந்த டார்க்கும் வருது. உடனே இப்போ ஒரையனோ உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொன்னதை கேட்டுக்கிட்டு டார்க்குக்குமே எல்லாம் ஞாபகத்துக்கு வந்துருது. எனக்காக நீ மறுபடியும் வந்திருக்கியா அப்படின்னு. அப்போ உடனே அவங்க 2 பேரும் அந்த கனவை விட்டு வெளியே வர்றதுக்கு முன்னாடி நம்ம ஒரையனோட ஓவர் திங்க்னால அந்த இடத்துல ஒரு பிளாக் ஹோல் உருவாகுது. அது அந்த வீட்டுல இருக்கிற எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்குது. கூடவே டார்க்கையும் உள்ள சேர்த்து இழுத்துறது. அப்ப தப்பிச்சா போதுண்டான்ற மாதிரி இப்போ ஒரையனை இப்போ ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கும் போது ஹைபேஷியா வந்து சொல்றா, பயத்தை நம்மளால போக வைக்க முடியாது, ஆனா எது நடந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு இருந்தாதான் இப்போ டார்க்க நம்மளால காப்பாற்ற முடியும் அப்படின்னு இப்போ துணியால கயிறா கட்டி இப்போ டார்க்க காப்பாற்ற முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப எனக்காக எதுக்குடா நீ இவ்வளவு கஷ்டப்படுற அப்படின்னு இப்போ டார்க்கும் பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்கும் போது, ஏன்னா நீ என்னோட ஃப்ரெண்டு, உன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இப்போ டார்க்க பிடிச்சி இழுக்க பாக்குறான் ஒரையனும். ஆனா அவனால சுத்தமா முடியல. அந்த சமயத்துல அந்த துணியும் கொஞ்சம் கொஞ்சமா கிளிய பாத்துக்கிட்டு இருக்குது. இதை பாத்துக்கிட்டு இருந்த ஸ்வீட் ட்ரீம்ஸ் வந்து இப்படியே போனா அவன் செத்து போயிடுவான் அப்படின்னு உடனடியா கனவை விட்டு வெளியே வந்து அங்க இருக்கிற எல்லார்கிட்டயுமே சொல்லிக்கிட்டு இருக்கிறா, இவனை எப்படியாவது இப்ப எழுப்பியே ஆகணும் அப்படின்னு. அப்ப இன்சோமினியா நாய்ஸ் எல்லாருமே இப்போ காத்து கத்துனாலும் அவ எந்திரிக்கிற மாதிரியே தெரியல. அப்போ குவைட் இப்போ இதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அந்த இடத்தையே இப்போ ரொம்ப சைலண்ட் ஆகி அவன் காதுல போயிட்டு ஒரு வார்த்தை சொல்லுது, இப்ப மட்டும் நீ எந்திரிக்கலனா உன்னோட ட்ரிப் நீ மிஸ் பண்ணிடுவா அப்படின்னு சொன்னதும் இதை கேட்ட ஒரையன் இப்போ பட்டுன்னு கனவுல இருந்து எந்திரிச்சுக்கிறான். அவ எந்திரிச்சதுமே டார்க்குமே வெளியே வந்துருது. அதுக்கப்புறம் இப்போ டார்க்கால இப்போ பாதி உலகமும் இருளாகுது. அதனால மக்களும் ரொம்பவே இப்போ சந்தோஷப்படுறாங்க. இவ்வளவு நாள் எதை பார்த்து பயந்துகிட்டு இருந்தாங்களோ அதையே வெல்கம் பண்றாங்க. நீ இல்லாம நான் ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன்ற மாதிரி இப்போ மறுபடியும் எல்லாம் பழைய நிலைமைக்கே திரும்புது. டார்க்கோ இப்போ ஒரையனை அவங்க வீட்டுக்கிட்டே விட்டுடுறான். அவங்க 2 பேரும் பிரியறதுக்கு முன்னாடி ஒரு பாச போராட்டமே நடந்துகிட்டு இருக்குது. மாத்தி டேங்க் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது, நாளைக்கு என்ன எப்படி அந்த ட்ரிப்புக்கு போவியா அப்படின்னு டார்க்கும் கேக்குது. எனக்கு பயம்தான், இருந்தாலும் நான் ட்ரை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இப்போ அவங்க 2 பேருமே பிரியறாங்க. டார்க் மறுபடியும் உலகத்தை சுத்த ஆரம்பிக்கிறான். ஒரையனும் ஹைபேஷியாவும் இப்ப தான் வீட்டுக்குள்ள போய்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இவங்களுக்கு இருக்கிற இன்னொரு பிரச்சனை என்னதுன்னா, ஹைபேஷியாவை எப்படி இப்போ ஃபியூச்சருக்கு அனுப்புறதுன்ட்டு தான் இப்போ 2 பேரோட பிரச்சனையா இருந்துகிட்டு இருக்கு. அப்போ அந்த சமயத்துல தான் டைகோன்னு ஒருத்தவனுமே என்ட்ரி கொடுக்கறான். எதுலன்னு பார்த்தா டைம் மிஷின்ல வந்திருக்கான். நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க ஹைபேஷியா, உங்களை காப்பாத்துறதுக்காக தான் நான் வந்தேன். நான் டைம் மிஷின்ல வந்திருக்கேன், அதனால என்ன ஃபாலோ பண்ணிட்டு சில மான்ஸ்டர்ஸும் வருது. அதுட்ட இருந்து எப்படியாவது நம்ம தப்பிச்சு இந்த டைம் மிஷின்குள்ள ஏறிடுங்க அப்படின்னு அங்க ஒரு சின்ன ஃபைட் மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. அப்போ அங்க வந்த மான்ஸ்டர் கிட்ட இருந்து தப்பிச்சு அந்த டைம் மிஷின்குள்ளேயுமே இப்போ போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இப்போ ஹைபேஷியாவும் அவளோட காலகட்டத்துக்கு வந்துடுறா. அங்க பார்த்தா அப்பவா இருக்கிற ஒரையனோ வந்துடுறான். நீ எங்க போன, நான் கொஞ்ச நேரத்துல பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அந்த டைம் மிஷினை ஃபாலோ பண்ணி மான்ஸ்டரும் வந்துடுது. அந்த மான்ஸ்டர் இப்போ அந்த 2 பேருமே அடிக்க வந்துகிட்டு இருக்கும் போது பின்னாடி இருந்துகிட்டு இருக்கிற டைகோ அவனோட கண்ணை வச்சு ஷூட் பண்ணிடுறான். அதை பார்த்துட்டு ஒரையனும் ரொம்பவே ஹாப்பி ஆகுறாரு. என்னோட வேலை முடிஞ்சிருச்சு, நான் வரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த டைம் மிஷின்ல வந்த பையனுமே
பையனுமே இப்ப காணாம போறான். யார் இவன், எதுக்காக சம்பந்தமே இல்லாம வந்து காப்பாத்தணும் அப்படின்னு நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதுதான் அந்த பையன் யாருன்னு இப்ப நமக்கு காமிக்கிறாங்க. அந்த டைம் மிஷின்ல இருந்து வந்த பையன் வேற யாரும் கிடையாது, ஹைபேஷியாவோட பையன் தான். அந்த டைம் மிஷின்ல வந்த பையன் அப்பாவோட கிளைமேக்ஸ ஹைபேஷியா மாத்தினா ஹைபேஷியாவை காப்பாத்துறதுக்காக அவனோட பையனே வந்திருக்கான். அப்ப இப்படி கதை டைம் டிராவல் பண்ணி தான் முடிவாச்சு அப்படின்னு இப்போ வயசான ஹைபேஷியா கிட்டயும் குட்டியா இருக்கிற அந்த டைம் மிஷின்ல வந்த பையன் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அப்போ பால்கனில இப்ப குடு கிழவன் போல இருக்கிற ஒரையனை தான் காமிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஹைபேஷியா வந்து இப்போ கதையோட எண்டையும் சொல்லிக்கிட்டு இருக்கிறா. இந்த மாதிரி என் பையன் டைம் டிராவல் பண்ணி தான் என்ன காப்பாத்திட்டு வந்தான் அப்படின்னு கதையை முடிச்சிருக்கான் அப்படின்னு. அதை கேட்ட வயசான ஒரையனும் அப்படியா, பாத்தியா, இது நமக்கு தோணவே இல்லை அப்படின்னு அவரே இப்போ அந்த இரவு வெளிச்சத்தை ரசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்படியே கட் பண்ண இப்போ சின்ன பையனா இருக்கிற ஒராயன் பக்கத்துல சாலி இருந்துகிட்டு இருக்கிறா. அவங்க ரெண்டு பேருமே இப்போ இந்த டூர்ல பக்கத்து சீட்ல உட்காந்துக்கிட்டு இருக்கும் போது இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. இந்த படம் எப்படி இருந்துச்சு? ரொம்பவே நல்லா இருந்துச்சுல. பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி படம்லாம் பாக்குற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டு அப்படியே நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபுமே பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோல இன்னும் ஒரு நல்ல படத்தை பார்க்கலாம். ஸோ ஹேவ் எ கிரேட் டே.